10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் அலகு 3 மாநில அரசு யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த லெசனில் இருக்க சட்டப்பிரிவு ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. 150 Article 154 vested with the executive power of the state in the governor. அடுத்தது சட்டப்பிரிவு 158 3A இன்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஓர் ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகளை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம். அதாவது சட்டப்பிரிவு 158 3A இதுபடி ஒருத்தரை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு ஊதியமும் அவங்களுக்கான படிகளையும் மாநிலங்கள் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற ஆணையை குடியரசுத் தலைவர் கொடுக்கலாம். According to Article 158 3A, where the same person is appointed as governor of 2 or more states, the emolument and allowance payable to the governor shall be allocated among the states in such proportion as the president may by order determined. அடுத்தது ஆளுநர் ஆவதற்கான தகுதி. இந்திய அரசியலமைப்பின் 157 மற்றும் 158வது சட்டப்பிரிவுகள் ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறுகிறது. அதாவது ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 157 மற்றும் 158. Article 157 and Article 158 of the Constitution of India specify eligibility requirement for the post of governor. அடுத்தது ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்களை பெற்றவராகவும் திகழ்கிறார். ஆளுநர் மாநில நிர்வாகத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது, அது போக ஏராளமான அதிகாரங்களும் அவருக்கு இருக்கு. சட்டப்பிரிவு 163 படி முதல் அமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார். அதாவது சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி, அதாவது முதலமைச்சரோட வழிகாட்டுதல் படி ஆலோசனைப்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற எல்லா அதிகாரங்களையும் செயல்படுத்துறாரு. Powers and functions of the governor. Governor is the head of the state executive and he has enormous powers. In the exercise of functions and powers, the governor except in certain cases is to be guided by the aid and advice to the council of ministers headed by the chief minister under Article 163. அடுத்தது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213 கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஆனால் அந்த அவசர சட்டம் 6 மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவசர சட்டத்தை எந்த நேரத்திலும் ஆளுநர் திரும்ப பெறலாம். பிரிவு 213 அதன் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத அப்போ அவசர சட்டத்தை அவர் உருவாக்குறாரு. ஆனால் அந்த அவசர சட்டம் 6 மாதத்துக்குள் மாநில சட்டமன்றத்தால் அந்த அவசர சட்டம் அங்கீகரிக்கப்படணும். அந்த அவசர சட்டத்தை எந்த டைமில் வேணால் ஆளுநர் திரும்ப எடுத்துக்கலாம். He can promulgate ordinance when the state legislature is not in session under Article 213, but these ordinance must be approved by the
legislator within 6 months. He can also withdraw an ordinance at any time. ஹீன்றது வந்து கவர்னர். அடுத்தது அவசர கால அதிகாரங்கள். மாநில அரசு அரசியல் அமைப்பு விதிகளுக்கேற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம். மாநில அரசு கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வரும். ஆளுநர் குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்வார். இப்போ மாநில அரசோட தலைவர் யாரு? ஆளுநர். அந்த ஆளுநருக்கு வந்து அரசியலமைப்பு விதிப்படி இந்த மாநிலம் செயல்படலை அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்து அதை வந்து அவர் நம்பினார் அப்படின்னா சட்டப்பிரிவு 356 அதன் கீழ் மாநில அரசை வந்து கலைக்கிறதுக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை செய்யலாம். அப்படி செஞ்சு குடியரசுத் தலைவரும் மாநில அரசை கலைச்சு ஆணையிட்டுட்டாங்க அப்படின்னா மாநிலத்தை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்வாங்க. அப்படி ஆட்சி செய்யும்போது ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்வார். Emergency powers. If the governor is satisfied that the government of the state is not carried on in accordance with the provisions of the constitution, he may under Article 356 recommended to the president to impose president rule in that state. As soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor as the representative of the president. அடுத்தது ஆளுநரின் சிறப்புரிமைகள். ஆளுநரின் சிறப்புரிமைகள் சட்டப்பிரிவு 361(1) ஆளுநருக்கான கீழ்காணும் சிறப்புரிமைகளை வழங்கப்பட்டிருக்குது. தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. தனது பணிகளையோ அதிகாரத்தையோ செய்ய வேணும், நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்றதுலையோ அதில் செயல்படுத்துறதுலையோ வந்து எந்த நீதிமன்றத்திற்கும் ஆளுநர் பதில் சொல்ல தேவையில்லை. ஆளுநரின் பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஆளுநரோட பதவி காலத்தில் அவரை அவர் மேலே குற்றச்சாட்டுகள் சுமத்தவும் முடியாது, அவரை கைது செய்யவும் எந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பிக்காது. Privileges of the governor. Article 361(1) provides for the following privileges for the governor. The governor of the state is not to be answerable to any court for the exercise and performance of the powers and duties of his office for any act done or appropriating to be done by him in the exercise and performance of these powers and duties. No process for the arrest or imprisonment of the government of the state shall be issued from any court during his term of office. Next time, அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநர்களுக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கான அமைச்சரவையை உருவாக்கல. இந்த சட்டப்பிரிவு படி சட்டப்பிரிவு 163(1) படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும். இப்போ மேலும் வந்து என்னாகுது, அந்த சட்டப்பிரிவு 163 இன்னொரு பிரிவு வருது. சட்டப்பிரிவு 163(1) அதன்படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது அவர் வந்து அவங்களுக்கு உதவி செய்யவோ ஆலோசனை வழங்கவோ வேணும். Article 163 provides for the Council of Ministers to aid and advise to the governor. According to Article 163(1), there shall be a Council of Ministers with the Chief Minister at the head to aid and advise the governor in the exercise of his functions, except in so far as he is by or under this constitution required to exercise his functions or by any of them in his discretion. அடுத்தது
சட்டப்பிரிவு 164 பிரிவு 1 ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை கூடாது என சட்டப்பிரிவு 164(1)A கூறுகிறது. அதாவது 164(1) அதன்படி ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கிறாங்க. அப்புறம் சட்டப்பிரிவு 164(1)A அதன்படி முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 164(1) holds that the chief minister shall be appointed by the governor. Article 164(1)A states that the total number of ministers, including the chief minister in the council of ministers in a state, shall not exceed 15% of the total number of members of the legislative assembly. அடுத்தது சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம். சட்டமேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி சட்டப்பிரிவு 169 விவரிக்கிறது. இப்பிரிவின்படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு, சட்டமன்றத்தோட மொத்த உறுப்பினர்கள்ல 2/3 பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கம் அல்லது நீக்கம் செய்யும். சட்டப்பிரிவு 169 படி சட்ட மேலவையை உருவாக்கவோ நீக்கவும் முடியும். இதில் சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு இருக்கிறவங்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தை கேட்டுட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ ஆணை பிறப்பிக்கும். அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். Article 169 deals with the creation or abolition of legislative council in a state. Article 169 holds that if the state legislative assembly passes a resolution by a minority of not less than 2/3 of the members present and voting and by the majority of total strength of the house requesting the parliament to create or abolish the state legislative council, then the parliament may by law provide for the abolition or creation of a legislative council. அடுத்தது பேராணை அதிகாரங்கள். இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 226 அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராண்மைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 இதன்படி அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற நோக்கங்களுக்காகவும் அந்த 5 பேராணை இருக்கு இல்லையா, அது வெளியிடும் அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு இருக்கு. சட்டப்பிரிவு 32 கீழ் உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல் போன்ற உயர் நீதிமன்றமும் அவை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. அப்போ உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு. அதாவது நீதி பேராணை ஆணைகள் கொடுக்கறதுக்கு உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது சட்டப்பிரிவு 32. உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது சட்டப்பிரிவு 226. Writ jurisdiction. Under Article 226 of the Constitution, the High Court are given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for the purpose. In excess of his powers, a court may issue the same type of writs, orders or directions which the Supreme Court is empowered to issue under Article 32.